அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதி ரொம்பவே ரிலாக்ஸா இருக்காங்க. அப்ப ஸ்ருதி வந்து, அண்ணி என்ன அண்ணி இவ்ளோ ரிலாக்ஸா இருக்கீங்க, அம்மாவும் அப்பா அண்ணன் 3 பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி பயப்படுறாங்க. மதி அதுக்கு என்ன சமாளிச்சுக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரு மாதிரி ராகவன் வருத்தமாவே இருக்காங்க. கொஞ்சம் பிபி சுகர் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கு. அதுக்கே ராகவனுக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே வந்து இருக்காங்க. அப்ப வந்து லக்ஷ்மி வந்து, எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டாரு பாரு, எல்லாமே கண்ணு கெட்ட அளவுக்கு கூடி போய் இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேசுறாங்க. உடனே பக்ரேஜ் வந்து, அம்மா அந்த அளவுக்கெல்லாம் இல்ல, கொஞ்சம் கூடி இருக்கு, அதுக்கேற்ற அளவுக்கு டயட்டு அப்புறம் வாக்கிங் நடக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காதுமான்றாங்க. டேய் சொல்றவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க, அது எல்லாமே பார்த்துக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேசிட்டு இருக்காங்க. ஆமா எங்க போயிட்டா மலரு மலருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே மதி பேச்ச மாத்துறாங்க. என்ன மாதிரியான டயட் என்ன மாதிரியான யோகா இது எல்லாமே செய்ய சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு மதி அப்படியே பேச்சு மாத்திக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் லக்ஷ்மி எங்க போயிட்டா மலருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மதி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. இவருக்கு பிபி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இன்க்ரீஸ் ஆக இருக்க கூடாது, நல்லபடியா அவருக்கு குணமாகணும் அப்படின்ட்டு விளக்கு போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லக்ஷ்மி சரின்னு சொல்லிட்டு அமைதிடுறாங்க. உடனே மதி என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க மலர் வரணுன்றதுக்காக. உடனே லக்ஷ்மி என்ன 2 பேரும் எங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அவங்க வீட்டுக்கு வந்தா கூட்டிட்டு வரதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருந்தோம், வேற எதுவும் கிடையாது. இங்க பாரு, வீட்டு வாசல் வரைக்கும் வர தெரியவளுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா? ஆமா அவ கோவிலுக்கு போயிட்டா, சமைச்சது யாருன்னு சொல்றாங்க. பாதி வேலை அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க, மீது கொஞ்சம் வேலையை நாங்க வந்து செஞ்சோம், ஸ்ருதி எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே ஸ்ருதி, நல்லாவே இப்பதான் ஹெல்ப் பண்ண கத்துக்கிட்ட போல. இதே மாதிரிதான் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்தாசை பண்ணி கத்துக்கிட்டாதான் போற இடத்துல உனக்கு வந்து நல்ல பேரு கிடைக்கும், புரியுதான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்க இருந்து போறாங்க. இப்ப மலர் வந்து அவ்வளவு அவசரமா ஓடி வந்து ஐயோ வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. மதி வந்து கொஞ்சம் பொறுமை இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போறதுனால பூஜை ரூம்ல இருந்து பூவு குங்குமம் எலுமிச்சு பழம் இது எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்ததும் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது பிடிங்கன்னு சொல்லிட்டு பூவை தலையில வச்சுட்டு விபூதி குங்குமத்தை நெத்தியில வச்சு விடுறாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்தவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, நீங்க கோவிலுக்கு போயிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கோம், நீங்களும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஐயோ உண்மை தெரிஞ்சிடாதான், அதெல்லாம் ஒன்னும் தெரியாது, அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, கோவிலுக்கு போய் வந்தேன் இதாங்க விபூதின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே பயந்துகிட்டே தான் மலர் உள்ள வராங்க. அத்தை மாமா, ஏன் மாமா முகம் வாடி போயிருக்கு, அவருக்கு பிபி சுகர் பிரஷர் எல்லாமே ஏறி போயிருக்குல்ல மலரு, அதனாலதான் அவர் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தாங்க அத்தை, கோவிலுக்கு அதுக்கு தான் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தேன், மாமா வச்சுக்கோங்க, விபூதி வச்சுக்கோங்க, குங்குமம் வச்சுக்கோங்க நல்லா சொல்லிட்டு குங்குமம் விபூதி எல்லாமே வச்சிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வராங்க. சுரேஷ் வந்து, ஏன் அண்ணி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, ஏடா எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுமா, அதெல்லாம் சொல்ல முடியாதுடான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிடுறாங்க. உடனே எந்த பதிலுமே சொல்ல முடியறதில்ல. உடனே மதி கிட்ட சுரேஷ் கேக்குறாங்க, நீங்க கேட்டா உடனே நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு மதியம் சொல்றாங்க. சுரேஷ் அப்பா என்னப்பாச்சு இப்ப பரவாயில்லையா, நம்ம வேணும்னா டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல அந்த மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப அடுத்ததா வந்து கிச்சனுக்கு வந்துடுறாங்க. மலரு வந்ததுமே 2 மணி நேரம் நான் இல்ல, அத்தையும் மாமாவும் எதை பத்தி எதுவுமே கேட்கல, நான் கூட பயந்தேன், எந்த கோவிலுக்கு போனேன், என்ன வேண்டிக்கிட்ட, எத்தனை மணிக்கு போனேன், எப்படி வந்தேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தை எதுவுமே கேட்கல, நிஜமாவே என்னால நம்பவே முடியல. நீங்க ஏங்க பதறீங்க, பதறாம எந்த விஷயத்துக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி சொன்னா, எதுக்காக உங்களுக்கு இப்படி ஒரு பதட்டம், புரியுதுங்களா, உங்க உரிமையை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இதை கேட்டு மலருக்கு ரொம்பவே பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அடுத்ததா வந்து நாம ரேவதியை காட்டுறாங்க. ரேவதி மலர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ அப்பாவுக்கு நிஜமாவே பிபி சுகர் எல்லாமே கூடி போயிருக்கா? ஆமா எல்லாமே கூடி போயிருக்குதான், அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நான் கூட என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு பார்த்துட்டு வந்தேன், ஆனாலுமே வீட்டுல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. நிஜமாவே அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. 2 மணி நேரம் நான் இல்லாம போனேன், ஆனா நிஜமாவே மதிதான் ரியலி கிரேட், மதி மாதிரி தான் இருக்கணும், எல்லா விஷயத்தையுமே கூலா ஹேண்டில் பண்றா, எதை பத்தியும் பெருசா பிரச்சனை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது, அவ்வளவு மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு மலர் பேசிட்டு இருக்காங்க. ரேவதியும் கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அண்ணி, இனிமேலும் மதி மாதிரி நீங்க இருக்க கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க.
ஆமா, எங்க இவ்ளோ தைரியமா பேசுறியே ரேவதி, உன் புருஷன் வீட்ல இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. அவருக்கு என்ன, வீட்ல தான் இருக்காரு, இதுல போய் என்ன இருக்கு? சரி, நான் போன வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது எல்லாமே தங்கராஜ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரேவதி வீட்டுக்குள்ள போனதும் உடனே தங்கராஜ் வந்து, என்ன ரேவதி, எப்ப பாரு கையில போனும் கைமாவே இருக்கியே, அப்படி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, நான் போய் யாருக்கிட்டங்க பேசுவேன், என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான். நிஜமாவே உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுனியா? ஏங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க? என் மேல உங்களுக்கு சந்தேகமா? சந்தேகமெல்லாம் இல்ல, நிஜமாவே ரொம்பவே சந்தேகமா தான் இருக்கு. நீ யார்கிட்ட பேசுற, எப்படி பேசுற, எதுக்காக பேசுற, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பார், உன்னுடைய அண்ணிக்கிட்டயோ மதிக்கிட்டயோ யாருக்கிட்டயாவது உறவு வச்சுக்கிட்டு இருந்தீன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மீறி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீ பண்ணணும்னு நினைச்ச, அடுத்த நிமிஷம் உன்னை கொன்னு போட கூட நான் தயாரா இருப்பேன். என் பிள்ளைங்களுக்காக தான் இப்ப வரைக்குமே நான் பொறுமையா இருக்கேன். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க அண்ணுகிட்டயும் மதிக்கிட்டே பேசுறது கூட தப்பா? ஆமா, பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். உனக்கு எதுக்காக போன் வாங்கி வச்சிருக்க நினைச்சிட்டு இருக்க? ஆத்திர அவசரத்துக்கு உன்கிட்ட நான் போன் பண்ணி பேசுறதுக்காக தான். கண்டவங்க கிட்ட எல்லாம் நீ பேசுறதுக்காக கிடையாது. புரியுதா? பொம்பளைனா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க தங்கராஜ். இதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்காம அமைதியா ரேவதியும் இருக்காங்க. என்ன, மதி மாதிரி எதிர்த்து பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இப்ப எதுக்காகங்க மதிய பத்தி பேசுறீங்க? நீங்க வந்து யார்கிட்டயும் போன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? சரிங்க, பேசுறதுல விடுங்க. அதுக்கு எதுக்காகங்க மதியம் வந்து பிளேம் பண்றீங்க? மதி எந்த ஒரு தப்பான விஷயமும் ஒன்றும் செய்யலையே. எப்படி புருஷனை கை நீட்டி அடிக்கிறது எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்ல. அப்படின்னா நீ என்ன கை நீட்டி அடிச்சிருவியா? சொல்லுடி, அடிப்பியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி அடிக்கிறதா இருந்தா எப்படி அடிப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க ரேவதி. உடனே என்னடி சொன்ன, என்ன சொன்ன சொல்லு, என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் எதுவுமே பேசல, இன்னைக்கெல்லாம் அப்படி வேலை செய்யறேன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன்றாங்க. என்னது தூங்குறியா? நீங்கெல்லாம் தூங்கக்கூடாது, வெளியில போய் படுன்னு சொல்லிட்டு திரும்ப தங்கராஜ் ரேவதியை வெளியே அனுப்புறாங்க. இப்ப ரேவதி எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.